लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्। ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலிமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2761வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய பெரிய திருவந்தாதையினுடைய 15வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். முதலிலே எம்பெருமானார் ராமானுஜர் அருளிய தனியன் முந்துற்ற நெஞ்சே முயற்சி தரித்து உரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருவு கூறும் சோலை சூழ் மொய் பூம் பொரு நல் குருகூரன் மாடன் பேர் கூறு. 15வது பாசுரம். பார்த்து ஓர் எதிரிதா நெஞ்சே படுதுயரம் போர்த்து ஓத பீடு அழிவாம் பேச்சில்லை ஆர்த்து ஓதும் தம்மேனி தாழ் தடவ தாம் கிடந்து தம்முடைய செம்மேனி கண் வளர்வார் சீர். நெஞ்சத்தை பார்த்து பேசுகிறார். ஓ நெஞ்சமே, கடலானது சத்தம் போட்டுக்கொண்டே அலைகளை கொண்டு வந்து பெருமாளுடைய திருமேனியிலும் திருப்பாதத்திலையும் பட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்படி பார்க்கடலிலே தன்னுடைய நிறமான திருக்கண்கள் அறுதுயில் கொள்ள நம்மை காக்கருள வேண்டும் என்று அறுதுயில் கொண்டு கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அவனுடைய நல்ல குணங்களை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பதனால் கொடிய துக்கங்கள் நேராது. நாம் பேசுவதனால் அவனுடைய பெருமைக்கும் அழிவு ஏறும் உண்டாய்விடுவதில்லை. எனவே அவன் இங்கே நம் எதிரே இருக்கிறான் என்று நினைத்து கொண்டே அவனை பற்றி புகழ்பாடு என்று சொல்லுகிறான். சென்ற பாட்டுக்கு முரணாக இருக்கிறது இந்த பாட்டு. நாம் போய் அவனை அனுபவிக்கலாமா? நம்முடைய தகுதிக்கும் அவனுடைய தகுதிக்கும் ஈடு வைத்தால் நடக்குமோ? நாம் போய் அவனை அனுபவிக்கலாமா என்று சென்ற பாட்டிலே பாடினார். ஆனால் இந்த பாட்டில் என்ன பாடுறாருன்னா, எம்பெருமானுடைய குணங்களை பேசுவதனால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் தொலையும், ஆகையால் பேசலாம் என்றார். அப்படி பேசுவதனால் அவனுடைய குணத்திற்கும் ஒன்றும் இழிவு வந்து விடாது என்றும் சொல்லுகிறார். ஓதம் ஆர்த்து தம்மேனி தாழ் தடவ தாம் கிடந்து தம்முடைய செம்மேனி கண் வளர்வார் சீர் நெஞ்சே எதிரிதார் பார்த்து ஓர் படுதுயரம் போத்து ஓதப்பீடு அழிவாம் பேச்சில்லை என்றும் சொல்லலாம். கடலானது ஆரவாரம் செய்து கொண்டு தன்னுடைய அலைகள் என்பதாலே கைகளினாலே அவனுடைய திருவடிகளை வருடிக்கொண்டே இருக்கிறது. அவனுடைய பாதத்தை அவர்கள் வருடுவதனாலே திருக்கண் வளர்ந்திருக்கிற பெருமானுடைய திருக்கல்காணை குணங்களை நெஞ்சமே நம்முடைய கண்முன்னே நினைவாக கொண்டு அவனையே நீ பேசிக்கொண்டிரு. கங்கையிலே நாய் நீராடினால் நாயின் பாவங்கள் தொலைமே அன்றி கங்கைக்கு உள்ள பெருமை குறைந்து போகுமோ என்று கேட்கிறார். அதுபோலத்தான் எம்பெருமானுடைய குணங்களை நாம் பேச பேச நமது பாவங்கள் தான் தொலையுமே அன்றி அவனுடைய திருக்குணங்களுக்கு எந்த விதமான பெருமை குறவும் வருவதற்கு வாய்ப்பில்லை என்கிறார். திருப்பார்கடலிலே படுத்துக்கொண்டு உறங்குவான் போல யோக நித்திரை செய்கிற பெருமானை நம்முடைய காக்க வேண்டும் என்ற சிந்தனையிலேயே படுத்துக் கொண்டிருக்கிற அந்த பெருமானை நாம் பேசி பேசி நமது கோபத்தை போக்கிக் கொள்ள வேண்டாமா? அவனுடைய குணங்களை நம்மால் மறக்க முடியுமா? கண்ணெதிர நிற்பது போல தோன்றுகிறதே என்று பேச வேண்டும் என்று சொல்கிறார். எதிரில் உள்ள எதிரிது என்பது குறை. எதிரிதாக என்றபடி படுதுயரம் போர்த்துவது என்றால் சம்சார சாகரத்திலேயே நாம் படுகிற இன்னல்களை எல்லாம் போக்க வேண்டும் என்பதற்காகவே அவன் அங்கே படுத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி இருக்க அவனுடைய கல்யாண குணங்களை நாம் பேசுவதனால் நமது துக்கங்கள் குறையும், அவனுக்கு ஒன்றும் கேடு வராது என்று சொல்கிறார். பீடு அழிவாம் பேச்சு இல்லை. பீடு என்பது அவனுடைய பெருமைக்கு எந்த விதமான குறையும் வரப்போவதில்லை. உயர்ந்த குணமுடையவர்களை தாழ்ந்த குணமுள்ளவர்கள் பேசுவதனால் உயர்ந்தோருடைய உயர்வுக்கு தாழ்வு வந்து விடுமோ என்று சந்தேகிக்க வேண்டியதில்லை என்று சொல்கிறார். செம்மேனி கண் என்றால் மேனி என்பது இங்கு நிறத்தையே சொல்கிறது.
செந்தாமரை நிறம் போன்ற நிறத்தை உடைய திருக்கண் என்று சொல்லலாம். நித்திரை செய்வதை கண் வளர்ந்தார் என்கிறார்கள். சீர் என்னும் சொல் பால்பகா அக்ரிணை பெயராதலால் குணங்கள் என்று பன்மையாக பொருள்படுகிறது. கீழ்ப்பாட்டிலே பகவத் அனுபவத்திற்கு நாம் அயோக்கியர் என்று கருதி நெஞ்சை சீறியவர் இந்த பாட்டிலே சீர் ஓத பீடழிவாம் பேச்சில்லை என்று உரைத்தல் கூடுமோ என்று சந்தேகிக்க வேண்டாம். நம்முடைய தாட்சியை நோக்கும் இடத்து பெருமாளை நாம் தாட்சியாக நினைக்க வேண்டியதில்லை. நம்முடைய தாட்சியால் அவனுக்கு ஒன்றும் தாழ்வு வராது. எனவே நம் வாயாலும் மனதாலும் அவனுடைய கல்யாண குணங்களையே சிந்தித்து பேசித்து பாடிக்கொண்டிருப்போம் என்று சொல்கிறார். நாம் பேசுவதால் அவனுடைய பெருமைக்கு ஏதாவது குறைவு வருமோ என்றால் கண்டிப்பாக வராது. எனவே நெஞ்சே அவனுடைய திருக்கல்யாண குணங்களை பற்றி பேசு என்று சொல்லுகிற பாசுரம் இந்த 15வது பாசுரம். பார்த்து ஓர் எதிரி தார் நென்சே படுந்துயரம் பேர்த்து ஓத பீடழிவாம் பேச்சில்லை ஆர்த்து ஓதம் தம்மேனி தாழ் தடவ தாங்கிடந்து தம்முடைய செம்மேனி கண் வளர்வார் சீர் காயன வாச்சா மனசேந்திரியர்வா அத்தியாப்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கவலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.